நலந்தானா. இந்த சிக்கன் பாக்ஸை தொடர்ந்து மூச்சு கஷ்டம், ஒரே இருமல், சிவியரான கொஃப், டிஸ்னியா, மூச்சு கஷ்டம், மற்றது சளியோட ரத்தம் வர ஒரு கண்டிஷன் வந்தால் அங்க நியூமோனியா ஏற்பட்டிருக்குன்னு சொல்லுவோம். கேழ்வரகில் சேர்ந்த அல்லது குறுவரிசி மாவால் செய்யப்பட்ட புட்டை மட்டும் இந்த பேஷண்ட்டுக்கு கொடுக்கலாம். கோடை காலங்கள்ல குழந்தைகளுக்கு ஸ்கூல்ல பார்த்தோம்னா நிறைய அளவில் பொக்லிப்பான் இருக்குது. அந்த பெரோட்டிட் கிளாண்ட், அதாவது சலைவரி கிளாண்டோட சேர்ந்த மாதிரி பெரோட்டிட் கிளாண்ட் இன்ஃப்ளமேஷன் ஆகிறது தான் இந்த கூகக்கட்டு. அந்த துவாரங்கள் அடைபட்டிருக்கிறது இன்னுமே அடைபடுறதுக்கான சந்தர்ப்பம் இருக்கு. எனவே அந்த காலங்களில் பவுடர் மாதிரி எதுவுமே போடாமல் எங்களுக்கு நுங்கு, எங்களுக்கு யாழ்ப்பாணத்திலேயே கிடைக்கக்கூடிய ஒன்று. வணக்கம். இன்றைய தினமும் இணைந்து கொண்டிருக்கின்றோம் நலந்தான நிகழ்ச்சியோடு. அதாவது பல்வேறுபட்ட நோய்கள் மற்றும் அவற்றுக்கு நாங்கள் எடுக்க வேண்டிய நடைமுறைகள் தொடர்பாக நாங்கள் இந்த நிகழ்ச்சியின் ஊடாக பார்ப்பது வழமை. அந்த வகையில் சென்ற வாரமும் இந்த வெப்பநிலை தொடர்பான தகவல்களை நாங்கள் பார்த்திருந்தோம். அந்த வகையில் இன்றைய தினமும் இந்த வெப்பநிலை காரணமாக ஏற்படக்கூடிய நோய்கள் மற்றும் அவற்றிற்காக நாங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டிய நடைமுறை செயற்பாடுகள் தொடர்பாக பார்க்க இருக்கின்றோம். அந்த வகையில் இன்றைய தினமும் கலையகத்தில் எங்களோடு இணைந்து கொண்டிருக்கின்றார் டாக்டர் நித்யபிரியா சிரவராம், சிரேஷ்ட விரிவுரையாளர், யாழ்ப்பாண பல்கலைக்கழகம். வணக்கம். வணக்கம். அதாவது இன்றைய காலகட்டத்தில் இந்த வெப்பநிலை தொடர்பான தாக்கங்கள் அதிகமாக அதிகரித்து வரக்கூடிய நிலையில் சென்ற வாரமும் நாங்கள் இது தொடர்பாக பார்த்திருந்தோம் நிகழ்ச்சியில். வெப்பநிலை தொடர்பான தாக்கங்களும் அவற்றுக்காக நாங்கள் எடுக்க வேண்டிய நடைமுறைகளும் தொடர்பாக. அந்த வகையில் இன்றைய தினமும் இந்த வெப்பநிலை தொடர்பாகத்தான் நாங்கள் கதைக்க இருக்கின்றோம். அந்த வகையில் இந்த வெப்பத்தினுடைய தாக்கம் காரணமாக எவ்வாறான நோய்கள் ஏற்படுகின்றன? பொதுவாக இந்த காலநிலையில் சூழல் வெப்பநிலை, சூழல்ல குளிராக இருக்கட்டும், சூழல் பனியாக இருக்கட்டும், இந்த சூழலியல் காரணிகள் உடல்ல எங்களுடைய உடம்பு எங்களுக்கு நிறைய கான்ஸ்டிடியூஷனால் ஆக்கப்பட்டிருக்கின்றது. அந்த சூழல் வெப்பநிலை காரணமாக எங்களுடைய உடல்ல உள்ள கான்ஸ்டிடியூஷன் மாறுதல் அடைவதனாலும் அந்த சில நோய்கள், அதாவது உதாரணமாக கோடை காலத்துல திடீரென்று அந்த சூழலே தன்னை அந்த டெம்பரேச்சரை குறைப்பதற்காக ஒரு டைம் மழை பெய்வதனால அந்த எங்களோட உடம்பு ஏற்கனவே பாடி டெம்பரேச்சர் உயர்வாக இருக்கு. மழை பெய்த காரணத்தினால சடனா அந்த டெம்பரேச்சர் குறைகிறதுனால பாடி கான்ஸ்டிடியூஷன் மாற்றப்படுவதனால நோய்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அதுபோல இந்த அது சித்திரை, வைகாசி, ஆனி மாதங்கள்ல இப்படி நடப்பதுண்டு. அது மாதிரி கோடை காலம் இது சொன்னால், மற்றது மழை காலம், மாரி காலங்கள்லையும் ஐப்பசி, கார்த்திகை, மார்கழியில குளிர்காலங்களில் திடீரென்று ஒரு தடவை நல்ல டெம்பரேச்சர் கூடி வெப்பநிலை கூடுவதனாலையும் பாடி கான்ஸ்டிடியூஷன் மாற்றப்பட்டு அதனால நோய் வர்றதுக்கான சந்தர்ப்பங்கள் இருக்கின்றது. எனவே இப்படி நோய்கள் உருவாகும் பொழுது அந்த உடல்ல இம்யூன் கண்டிஷன், நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாக இருப்பதனால் அந்த நேரங்கள்ல வைரலாக இருக்கட்டும், பாக்டீரியாவாக இருக்கட்டும், ஃபங்கஸாக இருக்கட்டும், மல்டிப்ளை பண்ற வீதம் கூடுதலாக இருப்பதனால் இந்த நோய்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் கூடுதலாக இருக்கின்றது. இந்த இப்படியான ஒரு சூழ்நிலையில எவ்வாறான நோய்கள் ஏற்படுகின்றன? சாதாரணமாக இப்ப கோடை காலம் தானே, எனவே இந்த கோடை காலங்களில் வருகின்ற டிசீஸை பார்த்தோம்னு சொன்னா கூடுதலாக சின்ன வருத்தங்கள்ல இருந்து நாங்க பார்ப்போம். அதாவது சின்ன குழந்தைகளுக்கு சரி, பெரியாக்களுக்கு சரி வாரது வேர்வைக்குறு, அதாவது வியர்வை துவாரங்கள் அடைபட்டு அல்லது அங்க வார செபேசியஸ் கிளாண்ட், நெய் சுரப்பிகள் அந்த நேரங்கள்ல வெளியில போவது, அந்த போஸ் எல்லாம் அடைபடுவதனால அந்த போஸுக்கு பக்கத்துல உள்ள அந்த உறுப்புகள் இன்ஃப்ளமேஷன், தாபிதம் அடைகிறதுனால அந்த இடத்துல ஒரு ரெட்னஸ் ஏற்படும். அந்த ரெட்னஸ் ஏற்படுத்த அந்த சுத்தி அந்த இடங்கள்ல கடி ஏற்படும். சில பேருக்கு வீக்கம் மாதிரி ஒரு ஸ்வெல் பண்ணின ஒரு கண்டிஷன் ஏற்படும். இது ரொம்ப சாதாரணமான விஷயம். எனவே நாங்கள் என்ன செய்வோம்னு சொன்னா, வெளியில லோக்கலா ஏதாவது கூலண்ட், அதாவது நார்மலா ஐஸ் கியூப் எடுத்து அல்லது ஐஸ் வாட்டரால கழுவி போட்டு நாங்கள் கூடுதலா கிளியரா விட வேணும். அதுக்காக வேர்வைக்குருக்காக பவுடரையோ அல்லது கிரீமையோ அந்த ஏதாவது லுப்ரிகன்ஸ் மாதிரி அதை அப்ளை பண்றதால ஏற்கனவே அந்த துவாரங்கள் அடைபட்டிருக்கிறது இன்னுமே அடைபடுறதுக்கான சந்தர்ப்பம் இருக்கு. எனவே அந்த காலங்கள்ல பவுடர் மாதிரி எதுவுமே போடாமல் எங்களுக்கு நுங்கு, எங்களுக்கு யாழ்ப்பாணத்திலேயே கிடைக்கக்கூடிய ஒன்று, அந்த நுங்கை உடம்பு ஃபுல்லா தடவி
வீட்டில் இருக்க வந்து தடவி விட்டால் அது நல்ல நுங்கு வந்து ஒரு கூலண்ட் ஆக்ஷனோட வந்து டெமல்சன்ட், அதாவது உள்ளழல் ஆற்றி அதில் வெளியில் ஏதாவது இன்ஃப்ளமேஷன்ஸ் ஏதாவது இருந்தால் அதை கியூர் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். அதை விட இந்த இளநீர் அல்லது தேங்காயினுடைய உள்ளுக்குள்ள உள்ள அந்த வாட்டரை எடுத்து அந்த இடங்கள்ல அப்ளை பண்ணினாலும் குறைவாக இருக்கும். சந்தனம் நல்ல பியூரா கிடைக்கக்கூடிய ரியலான சந்தனம், அந்த சந்தனத்தை எடுத்து நாங்கள் போட்டுவிட்டால் அந்த இடத்துக்கு வந்து எரிச்சல் அடைவது குறைந்து கூலிங், அதாவது குளிர்ச்சி உண்டாக்கிய ஆக்ஷன் தான் வந்து அந்த சந்தனம். அதனை போட்டு நாங்கள் அதனை குறைக்கக்கூடியதாக இருக்கும். பன்னீர் அதோட வந்து சந்தனத்தை சேர்த்து இழைத்து போடுவது இன்னும் நல்லது. ஆகவே இந்த காலத்துல இப்படி வேர்வை துவாரங்கள் அடைத்து அதன் மூலம் வேர்வை வந்து வெளியில போகாம இருப்பது தான் இதுக்கு காரணம். எனவே நாங்கள் இந்த கோடை காலங்கள்ல எடுக்கிற வாட்டர் என்ற தண்ணீர் அளவும் நிறையாக இருக்க வேண்டும். அதாவது கொமனா வந்து நாங்கள் 2-3 liters எடுக்கிறோம், அவ்வளவு எடுக்க வேண்டும். அதுக்காக நிறைய தண்ணி எடுக்க வேண்டும் என்றக்காண்டி 3 literக்கு மேற்பட்டு 4 liter 5 liter நாங்கள் கூடுதலாக எடுப்பதன் மூலம் கிட்னிக்கு ஒர்க் லோட் கூடும். எனவே அளந்து ஒரு 2-3 liters தண்ணி எடுத்தால் வந்து போதுமானதாக இருக்க வேண்டும். இந்த கோடை காலங்களில் வந்து குளிப்பு முழுக்கு சரியாக இருக்க வேண்டும். ஏன்னு சொன்னால் இந்த காலங்களில் வந்து நாங்கள் ஒவ்வொரு நாளும் 2 தடவையாக அது காலை, மற்றது வந்து நாங்கள் வேலையால விட்டு வந்தவுடன் ஒரு தடவை குளிப்பது நல்லது. அது மாதிரி வாரத்தில் வந்து ஒரு 3 நாட்களுக்கு ஒரு தடவை தலை குளிப்பு செய்வதும் மிகவும் நல்லதாக இருக்கும். இது சாதாரணமான ஒரு, அதாவது வியர்வை குருன்னு சொல்வோம், அல்லது வந்து அந்த நேரங்களில் வந்து வாரதுக்கான ஒரு தீர்வுகளை சொல்லியிருக்கிறோம். அடுத்ததாக வந்து மிக சாதாரணமான கன்ஜங்டைவைட்டிஸ், அதாவது கண்களில் வந்து சிவந்து கண்களில் தாபிதம் வாரது. சில பேர்களுக்கு இது கண் நோய், ஐ அப்படி சொல்லலாம். அல்லது கன்ஜங்டைவைட்டிஸ், அந்த கன்ஜங்டைவைட்டிஸ்ன்னு சொன்னால் அந்த கண்கள் வந்து மிக சிவந்து அந்த நேரங்களில் வந்து கண்ணால் சில பேருக்கு தண்ணீர் அல்லது பீழை சாறுதல் நடக்கும். சில பேருக்கு அந்த நேரங்களில் வந்து மிக கூடுதலான கடி ஏற்படும். சில பேருக்கு உறுத்தல் ஏற்படும். அப்போ ஏன் இந்த நேரங்களில் கோடை காலங்களில் எங்களுக்கு வந்து கண் நோய்கள் வருகுதுன்னு சொன்னால் அந்த நேரங்களில் வந்து வைரல் பாக்டீரியாவால் இந்த கண் நோய் வருகின்றது. எனவே இந்த வைரல்டையும் பாக்டீரியாவிடையும் மல்டிப்ளிகேஷன், பெருக்கம் வந்து கூடுதலாக காணப்படுகிறது. எனவே இந்த கண் நோய்கள் வந்தால் என்ன செய்ய வேண்டும்னு சொன்னால், ஒரு ஆக்களுக்கு வந்து கண் நோய் அல்லது கண் வருத்தம் அந்த ஐ வந்தால் அதை கட்டாயம் வந்து தனிமைப்படுத்த வேண்டும். ஏனென்றால் அவங்களுடைய, அதாவது லாக்ரிமல் கிளான்ஸ், கண்ணீர் சுரப்பி மூலம் ஒரு ஆக்கள்லேருந்து இன்னொருவருக்கு தொற்றக்கூடும். எனவே அவர்கள் பாவித்த துவாயிலேருந்து சோப்பிலேருந்து என்ன அவர்கள் பர்சனலாக பாவிக்கிற எதுவுமே மற்றாக்கள் டச் பண்ணாமல் இருக்கிறது நல்லது. நார்மலாக வந்து குளிர்ந்த ஐஸ் வாட்டரால் வந்து கழுவி போட்டு அந்த இடத்துல வந்து சில நேரங்களில் குழந்தைகள் பால் கொடுக்குற தாய்மார் இருந்தால் வளர்ந்தவர்களுக்கு சரி அந்த முளைப்பாலில் வந்து ஒரு 2 சொட்டு வந்து இந்த கண்ணில் வந்து விடுவதன் மூலம் இந்த கண் வருத்தம் குறையும். இன்னொன்று, இந்த குளிர்ந்த தண்ணீரில் வந்து நந்தியாவட்டம் பூவை வைத்து விட்டு அந்த தண்ணியை எடுத்து கண் கழுவுவதன் மூலமும் இந்த மாதிரியான கண் நோய்கள் குறைக்கப்படும். மற்றது என்னண்டு, ஏற்கனவே பீழை சாய்ந்த கண்ணுக்குள்ள வந்து நாங்கள் அதை ஒழுங்காக துடைக்காம விட்டால் அந்த ஏற்கனவே இருக்கிற வைரல் சரி பாக்டீரியா சரி மல்டிப்ளை பண்ணக்கூடும். எனவே ஒவ்வொரு முறையும் காலமை சரி மதியம் சரி 3 வேளைகள் அந்த பீழையை வந்து வடிவாக நல்ல காய விட்ட தோய்த்து நல்ல கிருமியகற்ற விட்ட காட்டன் துணியால் துடைத்து அந்த பீழையை எடுத்து விட்டுத்தான் நாங்கள் வந்து இந்த தண்ணீர் வந்து நந்தியாவட்டம் பூ சரி அல்லது வந்து தாய்ப்பால் சரி விடுதல் வந்து சிறப்பான முறையாக இருக்கும். இது வந்து நார்மலாக வந்து 2 விஷயம் வந்து பாதிப்பு இல்லாத ஒரு விஷயமாக அமைகின்றது. அதாவது இந்த வெப்பநிலை அதிகமாக இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அம்மை நோய்கள் தொடர்ச்சியாக பரவலாக பரவி வருவதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும். அந்த வகையில் அந்த நோய்கள் எவ்வாறான அம்மை நோய்கள் ஏற்படுகின்றன, அவற்றை தவிர்ப்பதற்கான கூறுகளை கூறுங்கள். அம்மை என்று சொல்லும் பொழுது நான் முதல் காரணிகளாக பார்த்த மாதிரி, அதாவது சூழல் வெப்பநிலை திடீரென்று சூழல் வெப்பநிலை மாறுதல் அடைவதன் மூலம் ஒரு நோயாளியின் பாடி கான்ஸ்டிடியூஷன் மாற்றப்படுவதனால் தான் இது வருகின்றது. சாதாரணமாக கொப்பளிப்பான்னு சொல்வோம், அதாவது வைரல் டிசீஸ்ல தான் இந்த கூறப்படுகின்ற அம்மை நோய்கள் வரப்போகுது. வெரிசெல்லா சோஸ்டர்ன்றது கொப்பளிப்பான், அதாவது சிக்கன் பாக்ஸ் எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த சிக்கன் பாக்ஸ் வந்து நார்மலா சிறு
சிறு வயது குழந்தைகள்ல வரும் பொழுது அதன் சிவியாரிட்டி குறைவாகவும், அடல்ட் ஏஜ்ல வந்து வரும் பொழுது அதன் சிவியாரிட்டி கூடவாகவும் வருகின்றது. இந்த வைரல் இன்ஃபெக்ஷன் என்று நாங்கள் வந்தாலே அதுக்கு வந்து பெரும்பாலும் வந்து இப்பொழுது வைரல் இன்ஃபெக்ஷனுக்கு நேரடியா வந்து ஆன்டிவைரல் ட்ரக்குகள் இருந்தாலும் அது தன்னுடைய சிவியாரிட்டியை தன்னுடைய காட்டி விட்டு அது நோமலாகவே சென்றுவிடும். சில பேர்ல வந்து அது வந்து சிவியாரிட்டியை காட்டி சில காம்ப்ளிகேஷன்ஸை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கின்றது. எனவே இந்த டைப் ஆஃப் முதலாவது பார்த்தோம்னு சொன்னா சிக்கன் பாக்ஸ், அதாவது வரிசல்லா சோஸ்டர் ஒரு வகையான ஒரு சிக்கன் பாக்ஸ். அது நோமலா வந்து வரும் பொழுது நீங்க காண கூடிய ஒரு சிறப்பு அம்சம் பார்த்தீங்கன்னு சொன்னா அது நோமலா எல்லா வைரல் இன்ஃபெக்ஷன் வார மாதிரி ஃபர்ஸ்ட் டே ஒரு ஃபீவரோட வரும். உடம்பெல்லாம் வந்து ஒரு ஃபீவர், மற்றது அல்லது ரெஸ்பிரேட்டரி ட்ராக் இன்ஃபெக்ஷன், சளியோ இல்லை சின்ன இருமலோடு தான் ஸ்டார்ட் பண்ணும். ஃபர்ஸ்ட் டே வந்து இந்த ஸ்டார்ட் பண்ணிக்கல சில நேரங்களில் ஒரு ரேஷ் இருக்கலாம் அல்லது இல்லாமல் இருக்கலாம். செகண்ட் டே வரைக்கும் இந்த ரேஷ் வந்து கொஞ்சம் சிவப்பு கலர்ல வரப்போகுது. அப்ப செகண்ட் டேல வந்து அந்த வரைக்கும் அந்த ஃபீவரும் கொஞ்சம் சிவியரான ஃபீவரா வந்து உடம்பெல்லாம் ஒரு மலைஸ், ஜென்ரலா வந்து உடம்பெல்லாம் அலுப்போட வந்து வரப்போகின்றது. எனவே தேர்ட் டே வந்து பார்க்க அந்த முதல் நாள் காணப்பட்ட அந்த ரேஷ், அதாவது சிவந்த ரேஷஸ் வந்து திடீரென்று ஒரு பிளிஸ்டர்ஸ், அதாவது தண்ணி பொக்கலாம் மாதிரி வெசிக்கல்ஸ் சொல்லுவோம். அப்ப நோமலா அந்த சிக்கன் பாக்ஸ் வெரைட்டில வந்து மற்ற வைரல் இன்ஃபெக்ஷன் மாதிரி இல்லாமல் இது ஒரு கண்ணாடி பொக்கலாம் மாதிரி வந்துடும். பொக்குளிப்பான் அல்லது கொப்பளிப்பான் என்று சொல்லி நாங்கள் கிராமிய வழக்குகள்ல எல்லாரும் சொல்லுவினோம். அது அந்த ஒரு கொப்பளம் மாதிரி, நீர் கொப்பளம் மாதிரி வரும். எனவே இந்த நீர் கொப்பளம் வந்தா அது கொப்பளிப்பான் தான். இந்த கொப்பளிப்பான் வரும் பொழுது ஏன் இது வருகின்றது, அதாவது இந்த கொப்பளிப்பானுக்குரிய வேக்சினேஷன் நாங்கள் சின்ன வயசுல கூடுதலா 9வது மாசத்துல MMR போட்டிருப்போம். பிறகு 2வது வேக்சினேஷன் வந்து 3 years, அதாவது 3 years கம்ப்ளீட்டட் ஆயிருக்கு, அது 3rd பர்த்டே கண்டாயிடின உடனே அந்த வேக்சினேட் பண்ணுவோம். இருந்தாலும் சில இடங்கள்ல வந்து இந்த கொப்பளிப்பான் வர்றது தான், அதாவது வரப்போகுது. ஆனா சில நேரங்கள்ல இப்படியான வேக்சினேட் பண்ணும் பொழுது அந்த சிவியாரிட்டியை குறைச்சு காட்டும். எனவே அப்படி வார ஆட்களுக்கு என்ன மாதிரியான நான் சொல்றேன் ரேஷஸை பற்றி சொன்னேன். அப்ப எல்லாருக்குமே வந்து அந்த சிவியாரிட்டி வருகிறது இல்லை. சில பேருக்கு இதை நாங்கள் கவனிக்காம விட்டால் செகண்டரி பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் மூலம், உதாரணமா ஒரு கொப்பளம் இருக்கும் பொழுது அதை ஒரு குழந்தையோ அல்லது பெரியாக்களோ இச்சிங் இருக்கும் பொழுது, கடி சொறி அல்லது நமைச்சல் இருக்கும் பொழுது சொறைஞ்சு கொள்ளுவதன் மூலம் அந்த நேரங்கள்ல ஒரு பாக்டீரியா இன்ஃபெக்ஷன் ஆக்கலாம். எனவே அந்த இடங்கள்ல ஒரு ஸ்கின் இன்ஃபெக்ஷனும் சேர்ந்து வரக்கூடும். அடுத்ததாக வந்து சில நேரங்கள்ல இந்த சிக்கன் பாக்ஸ் வந்து மெனிஞ்சஸ், அதாவது மூளையை தாக்கினா மெனிஞ்சல் காம்ப்ளிகேஷன்ஸ் வந்து வரும். அப்போ உங்களுக்கு மூளையில தாக்கினா, மூளையில இன்ஃபெக்ஷன் வந்தா என்ன வரலாம், அதாவது அந்த எங்களுடைய மூளையில ஏதாவது இன்ஃபெக்ஷன் வந்தால் அதை காட்ட வேண்டியது இன்ட்ராக்ரேனியல் ப்ரெஷர்ன்றது, தலைக்குள்ள ஒரு ப்ரெஷர் கூடும் பொழுது அந்த டைம் அவருக்கு வந்து ஒரு வாமிட்டிங் வரலாம் அல்லது பிளரிங் ஆஃப் விஷன் வரலாம். சில பேருக்கு ஃபீவரோட வந்து ஃபிட்ஸ் வரலாம். இப்படி ஒரு சிக்கன் பாக்ஸை தொடர்ந்து இப்படி வந்தால் அதாவது ஒரு சிவியரான காம்ப்ளிகேஷனை காட்டும். அப்போ அவ கட்டாயம் டாக்டர்கிட்ட வந்து அட்வைஸ் எடுக்க வேண்டும். மற்றது இந்த சிக்கன் பாக்ஸை தொடர்ந்து மூச்சு கஷ்டம், ஒரே இருமல், சிவியரான கொஃப், டிஸ்னியா, மூச்சு கஷ்டம், மற்றது சளியோட ரத்தம் வர ஒரு கண்டிஷன் வந்தால் அங்க வந்து நியூமோனியா ஏற்பட்டிருக்குன்னு சொல்லுவோம். அந்த நியூமோனியா வந்தாலும் நியூமோனியா பெர்மனன்ட் டைலட்டேஷன் அண்ட் பெர்மனன்ட் இன்ஃப்ளமேஷன் ஆஃப் த லங் பேரங்கைமா டிஷ்யூ. அப்ப எனவே இந்த லங்ஸ் தான் எங்களுக்கு மூச்சை வந்து உள்ளுக்கு எடுத்து வெளிவிடுறதுக்குரியது. எனவே மூச்சு காத்து நாங்கள் ஆக்சிஜன் உள்ளுக்கு ஒழுங்காக வராட்டி மல்டிபிள் ஆர்கன் ஃபெயிலியர் நடக்கும். எனவே இது மாதிரியான கண்டிஷன் வந்தா கட்டாயம் வந்து டாக்டர்ஸை வந்து அட்வைஸ் எடுக்க வேண்டும். ஏன்னா இது தவிர்ந்த நோமலா பொக்குளிப்பான் வரும் பொழுது நாங்கள் என்ன செய்யலாம்னு சொன்னா, பாரம்பரியமாக வந்து வீடுகள் வழிய அதாவது பொக்குளிப்பானோ அம்மை நோய்கள் வருகுதுன்னு சொன்னா முந்தின காலங்கள் எல்லாம் வீட்டுக்கு முன்னால ஒரு வேப்பில கட்டப்படும். அதற்கு காரணம் என்ன, விஞ்ஞான ரீதியான விளக்கம் என்னன்னு சொன்னா, அந்த வீட்டுல அம்மை நோய் ஏற்பட்டு இருக்கிறது. எனவே இந்த வீட்டிலிருந்தும் வெளியே ஆட்கள் போக மாட்டேன்னா வெளியில இருந்தும் உள்ளுக்கு வர மாட்டார்கள். எனவே இதன் அர்த்தம் என்னன்னு சொன்னா ஐசோலேட் பண்ணி அந்த குடும்பத்தை வைத்திருக்கப்பட்ட தனிமைப்படுத்தப்பட்டிருக்குது. எனவே அம்மை நோய்கள் அதாவது பரவுதல் வந்து தடுக்கப்படுகின்றது. ஒன்று அப்ப வந்தவுடன் தனிமைப்படுத்தி வைத்தாச்சு. எப்படி அந்த ஒரு நோயாளிக்கு ரெஸ்ட் கொடுக்க வேண்டும், அதனாலதான் ஒரு அறைக்குள்ள வந்து
அந்த அறையை நாங்கள் ஒரு முந்தின காலங்கள்ல மஞ்சள் துணின்னு சொன்னா மஞ்சள்ல வந்து அதாவது எங்களுடைய நோமலா மஞ்சள் தூள் இருக்கு, அதுல டிப் பண்ணப்பட்ட துணியில தான் அவர்களுடைய ரூமே வந்து அது மூடப்பட்டிருக்கும். எனவே வெளியிலேயோ உள்ளிலிருந்தோ இன்ஃபெக்ஷன், அந்த மஞ்சள் வந்து ஆன்டிசெப்டிக் கிருமி நீக்கி ஆக்ஷன் இருக்கு. எனவே இந்த நோய் கிருமிகள் வந்து வெளியேயோ அல்லது வெளியிலே இருந்து நோய் கிருமிகள் உள்ளுக்கு வருவது தடுக்கப்படும். இது தவிர்த்து அந்த அம்மை நோயாளியினுடைய படுக்கையை பார்த்தோம்னு சொன்னா மஞ்சள் துணியில விரிச்சு வேப்பிலையும் வந்து ஆன்டிசெப்டிக் ஆக்ஷன் இருக்குது. எனவே அந்த மாதிரியான படுக்கையில விரித்திருக்கும் பொழுது இந்த கொப்புளங்கள் ஏற்பட்டிருக்கிற விரணங்கள் அந்த இனியும் நோய் கிருமிகளால பெருக்கம் அடைவது தடுக்கப்படும். அது மட்டுமன்றி அந்த விரிப்புகளை பற்றி சொன்னால் அந்த அந்த நேரங்கள்ல சரியான அந்த கொப்புளங்கள் எல்லாம் சரியான எரிவாக இருக்கும், வெக்கு காலம் வேறு. அப்ப விசுக்குவதற்கு வேப்பமிலைகள்லாம் யூஸ் பண்ணப்படும். வேப்பமிலைகள்ல இருந்து குளிர்ந்த காற்று போகின்றது. வேப்பமிலை நிறைய அதாவது ஆக்சிஜனை வந்து மரங்கள்ல இருக்கும் பொழுது ஆக்சிஜன் மற்றது ஓசோன் மாதிரியான லேயர்ஸை வந்து உள்ளுக்கள் தேக்கி வைப்பதன் மூலம் நல்ல சுத்தமான காற்று அந்த பேஷண்ட்டுக்கு போகும். அதை விட இவர்களுடைய நோயாளர்களுடைய டயட்டை பார்த்தோம்னு சொன்னா ஏற்கனவே இது வெக்க காலங்கள்ல நாங்கள் வந்து இந்த நோய் கிருமிகளை வந்து பெருக்கம் அடைவதற்கு அதை தடுப்பதற்கு நிறைய தண்ணி எடுக்க வேண்டும். எனவே வந்து 2-3 லிட்டர்ஸ் தண்ணி எடுப்பதோடு மட்டுமன்றி வேறு ஆகாரங்கள், மோர் எடுக்கலாம், நீரை சேர்ந்த மாதிரி கஞ்சி எடுக்கலாம். கஞ்சி என்று சொல்லும் பொழுது கேழ்வரகு கஞ்சி, மற்றது வந்து நாங்கள் கூடுதலா வந்து பைத்தம் பருப்பு சேர்ந்த மாதிரியான புரதம் இந்த காலங்கள்ல தேவை. எனவே அப்படியான கஞ்சிகளை எடுக்கலாம். மற்றது பழச்சாறு, வாட்டர்மெலோன், தேசி புளிச்சாறு, தோடம்பழச்சாறு, இப்படியான பல ஜூஸுகளை வந்து நாங்க எடுக்கலாம். எந்த காரணம் கொண்டும் ஐஸ் கியூப் சேர்ந்த மாதிரியான கூலிங்கான அதாவது ஐஸ் கியூப் ஏன் எடுக்கக்கூடாதுன்னு சொன்னா வெளியில வந்து எந்தெந்த மாதிரியான இடங்கள்ல இருந்து ஐஸ் கியூப் வந்து ரெடி பண்றாங்களோ தெரியாது. ஏற்கனவே அந்த அப்படியான இது வந்து ஏற்கனவே வைரல் பாக்டீரியா வந்து மல்டிப்ளை பண்ணக்கூடியதுக்கான சந்தர்ப்பம் கூட. எனவே இப்படி இருப்பதோடு மட்டுமன்றி சில ஈஸியான டைஜஸ்ட் பண்ற உணவுகளை எடுக்கிறதுக்கு பதிலாக நாங்கள் மாமிச உணவுகள், கூடுதலான காரமான உணவுகள், புளிப்பான உணவுகளை எண்ணெயில பொரிச்ச உணவுகளை எடுப்பதன் மூலம் இது இன்னும் சிவியாரிட்டியை காட்டும். இந்த எண்ணெயில வந்து அம்மை நோய் ஏற்பட்ட வீடுகளில பொரிக்க கூடாது என்ற வளமைகள் இருக்கிறது. ஏனென்று சொன்னா அதுக்கு சயின்டிபிக்கான விளக்கங்கள் இருக்கு. ஏனென்று சொன்னா உதாரணமா இந்த அம்மை நோய் பரவக்கூடிய முறை வந்து ஒரு அம்மை நோயாளியே நேரடியாக நாங்கள் தொடுதல் அடைவதன் மூலமோ அல்லது அந்த அம்மை நோயாளியிலிருந்து மூக்கிலிருந்து அல்லது வாயிலிருந்து வர சளிகள் வெளியில கொட்டப்படும். அந்த சளியின் மூலம் மற்ற நோயாளி அல்லாதவர்கள் சுவாசிப்பதன் மூலம் வரலாம். எனவே வீட்டில் நாங்கள் பொரிக்கும் பொழுது தும்மலாம், ஒரு பேஷண்ட் தும்மலாம் அல்லது இருமல் ஏற்படலாம். மிளகாயை பொரிப்பதோ அல்லது ஏதாவது தாளிதம் செய்யும் பொழுது எங்களோட செக்ரீஷன் நோயாளியிலிருந்து வெளியில போகும். அந்த செக்ரீஷனை வந்து நோயாளி அற்றவர்கள் சுவாசிக்கும் பொழுது இந்த அம்மை நோய் மற்றவர்களையும் சென்றடையும். எனவேதான் இந்த அம்மை நோயாளிகள் வீட்டுல பொரிப்பது தாளிப்பது வந்து செய்யக்கூடாது என்ற ஒரு வளமையே இருக்கின்றது. அது தவிர்ந்த இந்த அம்மை நோயாளிகள் குளிக்க கூடாதுன்ற ஒரு விஷயம் இருக்குது. அது வந்து இப்ப வந்து அதை கொள்ளப்படாம விட்டாலும் ஏன் குளிக்க கூடாதுன்னு சொன்னா ஏற்கனவே அந்த பொக்களம் இருக்கு. பொக்களம் உடைஞ்சால் நாங்கள் குளிக்கும் பொழுது அது மேலும் செகண்டரி இன்ஃபெக்ஷன் வந்து அது வந்து சிதல் கூட்டி பாக்டீரியல் வந்து இன்ஃபெக்ஷன் ஆக்கக்கூடும். எனவேதான் அது குளிக்க கூடாது. அதாவது ரேஷஸ் மறைந்து 7வது நாள் அல்லது 10வது நாள் இந்த பொக்களங்கள் வந்து பெரும்பாலும் எங்களை விட்டு ஒரு 10 தொடக்கம் 14வது நாள்ல வந்து உலர்ந்து அது ஸ்கப்பா கலண்டு வெளியில போகும். இந்த காலங்கள் கடைசி கொப்பளம் எங்களுடைய உடம்பிலிருந்து எப்ப மறையுதோ அது வரைக்கும் அந்த நோயாளி தொற்றுதலுக்குரிய பருவமாகத்தான் இருப்பார். எனவே இந்த 2 வீக்ஸ்ல இருந்து ஒரு 1 மந்த்துக்கு எங்களுக்கு அதாவது மற்றாக்களுக்கு தொற்ற பீரியடாக இருக்கும். எனவே அந்த பேஷண்ட்டை வந்து நாங்கள் ஐசோலேட் பண்ணி வைக்கிறது. இது கொப்பளிப்பானன்னு சொல்லுவோம். இன்னொரு டைப் வந்து பார்த்தோம்னு சொன்னா தட்டம்மை. இதுல வந்து கொப்பளம் இருக்கும். தட்டம்மை என்றது ஆகவும் பெரிதாகவும் அல்லது ஆக கூடுதலாக
பிளிஸ்டர்ஸ் மாதிரி இல்லாத மாதிரியான நோயாக இருக்க போகுது இந்த தட்டம்மை. அதாவது இந்த வெப்பநிலை தொடர்பான தகவல்களை நாங்கள் தொடர்ச்சியாக பார்த்து கொண்டிருக்கின்றோம். அந்த வகையில் தொடர்ந்தும் இவற்றை கவனிக்காவிட்டால் ஏற்படக்கூடிய விளைவுகள் தொடர்பாகவும் மற்றும் ஏனைய தகவல்களையும் நாங்கள் பார்க்கலாம். நாங்கள் தொடர்ச்சியாக ஏனைய தகவல்களையும் பார்க்கலாம். அந்த வகையில் இந்த தட்டம்மை நோயால் ஏற்படக்கூடிய அறிகுறிகள் என்னவாக இருக்கும்? தட்டம்மை என்று சொல்லும் பொழுது நான் சொன்னேன், அதை சொல்றது மீசிஸ்ன்னு சொல்லுவோம். இப்படி மீசிஸ் வந்தாலும் அதாவது கொப்பளம் மாதிரியாக பெரிய அளவில் வராமலும் ஆக ஸ்கின் லெவல்ல வராமலும் ஒரு இடைப்பட்ட ஒரு சின்ன பருக்கள் வேர்க்குரு போலவே இது தோன்றும். எனவே ஃபர்ஸ்ட் டே வந்து ஃபீவர், அந்த ரெஸ்பிரேட்டரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் மாதிரி இருமலோட தும்மலோட தான் தொடங்க போகுது. இப்படி வாரது ஒரு 2-3 டேஸ்ல ஸ்டார்ட் பண்ணி ஒரு 7 டேஸ்ல வந்து இந்த மீசிஸ் வந்து இந்த ரேஷஸ் வந்து குறைந்து விடும். அந்த கொப்பளிப்பான் மாதிரி பெரிய அளவுல வந்து இதண்ட உபத்திரவங்கள் இல்லாவிட்டாலும் சில நேரங்களில் நாங்கள் இதை கவனிக்காவிட்டால் அதாவது செகண்டரி இன்ஃபெக்ஷன்ஸ் வரலாம், அல்லது மூளையில வந்து பாதிப்பை ஏற்படுத்தலாம், லங்குல இன்ஃபெக்ஷன்ஸ் வரலாம், ஒட்டைட்டிஸ் மீடியா மாதிரியான கண்டிஷன்ஸ் வரலாம். எனவே இது எல்லாத்துக்கும் தட்டம்மை சரி, நான் சொன்ன கொப்பளிப்பான் சரி, அந்த கொப்பளிப்பானுக்கு வந்து கூடுதலா வந்து வரிசெல்லா சோஸ்டருக்கு வாரது MMRV, அதாவது நமது நாட்டுல வந்து MMR தான் கொடுப்போம். அதாவது இந்தியா போன்ற நாட்கள்ல வந்து அது ஆப்ஷனல் வேக்சின். அதாவது ஸ்ரீலங்கன்ஸ் வந்து இந்தியாவுக்கு போனால், குழந்தைகளை கொண்டு போனால் கட்டாயம் வந்து அங்க வந்து வெரிசெல்லா சோஸ்டர் இன்ஃபெக்ஷன் காமன். எனவே கட்டாயம் அங்க ஒரு இன்ஃபெக்ஷன் போடுவினா. இங்கே வந்து எதிர்காலங்கள்ல போடக்கூடும். என்னன்னு சொன்னா கோடை காலங்கள்ல குழந்தைகளுக்கு ஸ்கூல்ல பார்த்தோம்னா நிறைய அளவுல வந்து பொக்லிப்பான் இருக்குது. ஆனா இப்ப இருள ஷெட்யூல்ல வந்து MMRல வந்து மீசிஸுக்குரிய வேக்சினேஷன் இருக்குது. அதை தொடர்ந்து பார்த்தோம்னு சொன்னா அடுத்ததா மம்ஸ், மீசிஸ், அடுத்ததா ரூபெல்லா இன்ஃபெக்ஷன். அதாவது அடுத்தது மம்ஸை பற்றி பார்ப்போம். அதாவது மம்ஸ்ன்னு சொல்லுவது கூவைக்கட்டு, அதை பற்றி பார்ப்போம். அந்த கூகைக்கட்டு வந்து நார்மலா வந்து ஒரு பேஷண்ட்ல வந்து ஒரு குழந்தையாக இருக்கட்டும் அல்லது வளர்ந்தவர்களாக இருக்கட்டும், அந்த பெரோட்டிட் கிளாண்ட், அதாவது சலைவரி கிளாண்டோட சேர்ந்த மாதிரி பெரோட்டிட் கிளாண்ட் வந்து இன்ஃப்ளமேஷன் ஆகிறது தான் வந்து இந்த கூகைக்கட்டு. எனவே அந்த கூகக்கட்டு வார சைன் அண்ட் சிம்டத்தை பற்றி பார்த்தோம்னு சொன்னா, அப்போ முதல் நாள்ல வந்து ஃபீவரோட சில சளிகள் ஏற்படுற பேஷண்ட்ல வந்து அடுத்த நாள் வந்து உணவை வந்து விழுங்க முடியாமலோ அல்லது ஈவன் ஒரு தண்ணியை விழுங்க முடியாமலோ அந்த பேஷண்ட்டுக்கு கம்ப்ளைண்டா சொல்லுவினோம். எனவே இந்த கிளாண்ட்ல வந்து வீங்கும் பொழுது எங்கள் இந்த கன்னங்களும் காதுகள் அண்டின பகுதியில ஒரு பக்கம் அல்லது 2 சைடுமே வீங்கி காணப்பட போடுது. அப்ப அந்த நேரங்கள்ல அந்த எங்களோட ஜோ இருக்கு, அதை பேஷண்ட் வந்து திறக்கவே முடியாமல் இருக்கும். எனவே இந்த டிசீஸை வந்து பூட்டுத்தாள் அம்மைன்னு சொல்றது. என்னன்னு சொன்னா பூட்டுக்கள், இந்த பல்லுகள், ஜோவை சொல்றது பூட்டு, தாள் அம்மை என்று சொல்லுவோம். புட்டாளம்மைன்னு சொல்றது என்னன்னு சொன்னா இந்த மாதிரியான கூவக்கட்டு நேரங்கள்ல வந்து புட்டு அவிக்க கொடுப்பது ஏற்கனவே இருக்கிற கண்டிஷனை வந்து சிவியராகும். என்ன புட்டு வந்து ஹார்டான ஒரு மெட்டீரியல், அதை நாங்கள் சாப்பிடக்கூடாது. எனவே கூடுதலா வந்து கேழ்வரகில் சேர்ந்த அல்லது வந்து குறுவரிசி மாவால் செய்யப்பட்ட புட்டை மட்டும் இந்த பேஷண்ட்டுக்கு கொடுக்கலாம். இந்த மம்ஸை நாங்க எடுத்தோம்னு சொன்னா அதுலயும் சில கம்ப்ளிகேஷன்ஸ் வரக்கூடியதாக இருக்கின்றது. அந்த கம்ப்ளிகேஷன்ஸ்ல வந்து அதாவது ஆண் குழந்தைகள், பெண் குழந்தைகள் என்று 2 வெரைட்டி இருக்குது. எல்லாருக்கும் அந்த பாதிப்பு வாரதில்லை. சில நேரங்கள்ல நாங்கள் அதை கவனிக்காமல் விட்டால் ஆண் குழந்தையாகினால் அந்த கூடுதலா ஆண் குழந்தைகளோட ஸ்பெர்ம் ப்ரொடக்ஷன், அதாவது ஆண் குழந்தைக்கும் ஊஃபரைட்டிஸ்ன்றது பெண் குழந்தைக்கு வாரது. இந்த ஆண் குழந்தைகளுக்கு இந்த ஸ்பெர்ம் ப்ரொடக்ஷன் வந்து குறைவாக இருக்கும். இதனால எதிர்காலத்துல வந்து மேல் இன்ஃபர்டிலிட்டிக்கு கோஸா இருக்க போகுது. அது மாதிரி சில பெண் குழந்தைகளுக்கு சூலகங்கள்ல வந்து பாதிப்பு ஏற்படுத்தும் ஊஃபரைட்டிஸ் என்று சொல்லுவோம். இந்த எடுத்துக்கொள்ள வேண்டிய உணவுகள் என்று பார்த்திருந்தாங்க. ஆனால் எடுக்கக்கூடாத உணவுகள் என்றும் இருக்கும். அப்படியான உணவுகள் என்னென்ன இருக்கு? அந்த கூடுதலாக வந்து கூகைக்கட்டு என்று சொன்னால் கூடுதலாக வந்து நாங்கள் பொரித்த உணவுகள், உப்புத்தன்மையான உணவுகள், மற்றது புளிப்புத்தன்மையான உணவுகள், அந்த கூடுதலான காரத்தன்மையான உணவுகளை குறைக்க வேண்டும். பதிலாக நாங்கள் அது மாதிரி ஜோவை ஆட்டுறதுக்கு கஷ்டம், எனவே
நீர்மோர், கஞ்சி ஆகாரங்களை கூடுதலாக எடுக்கலாம். அது தவிர்த்து அதாவது ஊஃபரைட்டிஸ் வந்து ஸ்பெர்ம்ல கவுண்ட்ல வந்து குறைவதோடு மட்டுமன்றி சில பேருக்கு ஓட்டைட்டிஸ் மீடியா, என்னன்னு சொன்னா பேரோட்டிட் கிளாண்ட் வந்து காதுக்கு பக்கத்துல இருக்கு, ஓட்டைட்டிஸ் மீடியா வரலாம். சில பேருக்கு வந்து லங்ல இன்ஃபெக்ஷன்ஸும் வரலாம். அது காம்ப்ளிகேஷனா இருக்கு. எனவே கட்டுதலாக நான் சொன்ன மாதிரி இந்த முக்கூட்டு வேக்சின் அதை குழந்தைகள்லையோ அல்லது அது போடப்படாமல் விட்டால் அடல்ட் பீரியட்ல 2 டோஸ் எடுக்கணும். ஒரு டோஸ் எடுத்து அது 1 மந்த் கழிச்சு இன்னொரு டோஸ் எடுப்பது வளம். நாங்கள் இந்த வெப்பநிலை காரணமாக ஏற்படக்கூடிய அந்த பாதிப்புகள் மற்றும் அவற்றுக்கான தீர்வுகள் தொடர்பில் தொடர்ச்சியாக நிகழ்ச்சியில் பார்த்திருந்தோம். அந்த வகையில் இந்த நிகழ்ச்சியும் உங்களுக்கு பிரயோசனமான ஒன்றாக அமைந்திருக்கும் என்ற நம்பிக்கையோடு உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கின்றோம். நன்றி. நன்றி. நன்றி நேயர்களே. நலந்தானா.